ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸான நிஃப்டி 50யோட சார்ட் அனாலிசிஸும் அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இண்டெக்ஸான பிடிசியோட சார்ட் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டை இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சென்டிமெண்ட், அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு நாம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் வந்து மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. என்ன ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடாது. இது வந்து ட்ரேடிங் வியூவில் நான் வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டே கேண்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் நாம் வந்து சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்போவுமே சப்ளை டிமாண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எந்த இண்டிகேட்டருமோ எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். சப்ளை டிமாண்ட் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். கிரிப்டோ மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட் மார்க்கெட்டு எந்த மார்க்கெட் போனாலும் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது சேம் தான். இந்த ஒர்க்கிங் கான்செப்ட் வந்து சேம் தான். எல்லா மார்க்கெட்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இண்டிகேட்டர் அப்படிங்கிறது பெருசாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஒரு டிமாண்ட் இருக்குது. இது வந்து ஒரு மெயின் டிமாண்ட். ஏன் இதை வந்து நான் ஒரு மெயின் டிமாண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு கேண்டில் வந்து டவுன் கேண்டில், ஒரு பெரிய டவுன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய டவுன் கேண்டில் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இந்த டவுன் வந்து ஆச்சு. அதாவது காங்கிரஸ் வந்து பார்ட்டி வந்து நிறைய இடத்துல ஜெயிக்குது, பிஜேபியோட ஆட்சி வந்து கேள்விக்குறியா இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த டவுன்ஃபால் வந்து விழுந்துச்சு. இந்த மார்க்கெட் விழுந்தாலுமே நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டா இந்த டிமாண்ட்ல வந்து தான் மறுபடியும் வந்து ரிட்ரேஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஜோன்ல வந்துட்டு நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த இடத்த ஸ்டாக்கை பை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த டிமாண்டு வந்து ஒரு மேஜரான டிமாண்டு. இந்த டிமாண்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எப்போ வேணால் மார்க்கெட் வந்து அடுத்து இந்த டிமாண்டுக்கு வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி மறுபடியும் அதே ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வர பார்ப்பாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த டிமாண்டை வந்து இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டிமாண்டில் இருந்து தான் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆல் டைம் ஹை வந்து எப்போவுமே ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ஆல் டைம் ஹை எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அடுத்து வந்து ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த வீக்கில், அப்படி இல்லைன்னா அடுத்த வீக்கில் நிஃப்டி வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அப்படி கரெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே இந்த இடத்த வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு வேலிடான டிமாண்டாக வந்து தெரியல. ஏன்னா இந்த டிமாண்ட் மேஜர் டிமாண்ட் வந்து நமக்கு கீழே பக்கத்துலேயே இருக்கனால மோஸ்ட்டாக இந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருக்காது. இந்த டிமாண்ட் வந்து ஈஸியாக ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த டிமாண்டில் தான் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகும், ரிட்ரேஸ் ஆகும். ஸோ ஆல் டைம் ஹையில் நிஃப்டி இருக்கனால யாரெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 50,000க்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு 50,000 வந்து
ட்ரேடிங்க்கு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணாம ஒரு 50,000 மட்டும் ட்ரேட் பண்ணி வச்சு ட்ரேடிங்ல வச்சிருங்க. ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த 50,000லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இந்த டிமாண்ட் ஜோன் வரையும் வந்துச்சு அப்படின்னா இந்த டிமாண்டில் வந்து எப்போ ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து உங்களால் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ மக்களே எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. மார்க்கெட் வந்து எந்த டைமில் வேணால் கரெக்ஷன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஒரு half ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வெளியில் எடுத்து வைக்கிறது ரொம்பவே சேஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிடிசியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடிசியோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் வந்து இருக்கு. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்ளைல வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் ஆல்ட் காயின்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பிடிசியோட ப்ரைஸை ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் என்ட்ராறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்பவே கரெக்டான டைமு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு. கரன்சி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த டைமில் வந்து என்ட்ரானீங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த சப்ளை ஜோன் வர வரையும் உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த பிடிசியோட ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோன் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் முன்னாடியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டியில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பாதி அமௌண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு பாதி அமௌண்ட்டை மட்டும் ட்ரேடிங் வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து ஃபண்டிங் செக்ஷனுக்கு வந்து மாற்றி வச்சுருங்க பேங்க்ஸில். ஒன்ஸ் வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வந்து என்னைக்கு வந்து க்ளோஸ் கேண்டல் வைக்குதோ அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த 50,000 அமௌண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சப்ளையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ஒரு ஹியூஜ் செல்லிங் நடந்தால் மட்டும்தான் இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ண முடியும். ப்ரைஸ் ஒன்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளை வந்து டிமாண்டாக வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சப்ளை ஜோன் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கீழே இருக்கனால இது வந்து சப்ளையாக இருக்குது. ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளை வந்து டிமாண்டாக மாறிடும். ஸோ இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து மேலே போன அப்புறம் நீங்கள் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து சப்ளைல வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோன் வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து தான் வந்து ரிட்ரேஸ் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து எப்போ வருதோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா மறுபடியும் வந்து பிடிசி ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 வாட்டி இந்த டிமாண்ட் ஜோனை வந்து டச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ இந்த டைம் வந்து பிடிசியோட ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நிஃப்டிக்கும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் ஒரு சென்டிமெண்ட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே பிடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் அதாவது டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிஃப்டியோட ஆல் டைம் ஹையில் வந்து ப்ரைஸ் இருக்கும்போது இனிமேல் எல்லா இன்வெஸ்டரும் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து வெளியே எடுப்பாங்க. ஸோ வெளியே எடுத்துட்டு அடுத்து இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வருதோ அப்போ தான் மறுபடியும் என்டர் ஆவாங்க. இப்போ அது வரையும் இருக்கிற டைம் வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு வர அந்த டைமுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இந்த டைமில் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு உள்ள வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி பண்றாங்க பண்ணல, ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அமௌண்ட் வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 50,000 வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கு, நீங்க வெளியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த 50,000 அமௌண்ட்டை இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சில உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து சப்ளை டிமாண்டுக்கு வரும்போது அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து கண்டிப்பா இந்த டிமாண்ட்ல இல்லைன்னா இந்த டிமாண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட்ல வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நீங்க என்டர் ஆனீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் இருக்கிற சென்டிமெண்டல் ஒரு அட்டாச்மெண்ட். இந்த சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃப்ளோட்டிங் லாஸ்ல இருக்க அந்த வெயிட்டிங் பீரியடையும் வந்து அவாய்ட் பண்ணி அந்த டைம்லயும் உங்களோட மணியை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களால அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் வந்து மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பா நீங்களா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால கத்துக்க முடியுமோ ஒழிய யாராலையுமே வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு மாரி வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அந்த டைம்ல நாம எப்படி வந்து மணிய வந்து அலோகேட் பண்ணணும், எவ்வளோ வந்து ட்ரேடிங்க்கு உள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஒரு லாங் டர்மா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே உங்களால வந்து லாங் டர்ம் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து இருக்க முடியும். ஸோ அதனால ரொம்ப நாளைக்கு வந்து வெளியிலேயே இருந்து மார்க்கெட்ட பார்த்துட்டு இருக்காம, ஒரு கம்மியான அமௌண்ட் இருந்தா கூட அத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான வீடியோ. ஆஹா